نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا داود وسليمان علما وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين وقال النبي عليه الصلاة والسلام يوزن يوم القيامة مداد العلماء بدم الشهداء صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அனைத்து புகழும் அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் தன்னுடைய இன்பங்களை சந்தோஷங்களை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என்னுடைய உயிருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருடைய பெரியார்களே, அன்பிற்குரிய நலவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லோரும் இரண்டு வகையான பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். இரண்டு வகையான பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு தீர்வு தேவைப்படுகின்றது. ஒரு பிரச்சனை அவசரமாக அதற்குரிய தீர்வு, மற்ற பிரச்சனை கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அதற்கு தீர்வு தேவைப்படுகின்றது. அந்த முதலாவது ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை அவர்களுடைய உணவு சம்பந்தமாக அல்லது அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக அல்லது அவர்கள் வாழ வேண்டிய அவர்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தமாக எத்தனையோ பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, விவசாயம் ரீதியாக, இன்னும் தன்னுடைய அக்கறை என்று சொல்லக்கூடிய புத்தியை வைத்தும் பகுத்தறிவை வைத்தும் தன்னுடன் தனக்கு முன்னால வாழ்ந்தவர்களுடைய அந்த அனுபவங்களை கேட்டும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிறார்கள். இன்னொரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நம்முடைய பகுத்தறிவாக பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய ஐம்புலங்களால அவைகளுக்குரிய தீர்வை அடைய முடியாது. உலகத்தில் நமக்கு முன்னால வாழ்ந்த மனிதர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய அனுபவங்களை வைத்தும் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை காண முடியாது. அதுதான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டும். நான் எங்கிருந்து வந்தேன்? நான் இந்த உலகத்திற்கு ஏன் அனுப்பப்பட்டேன்? உலகத்தில் வாழும் பொழுது நான் எவ்வாறு வாழ வேண்டும்? என்னுடைய மௌத்துக்கு பின்னால என்ன நடக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்திற்குரிய தீர்வை நம்முடைய ஐம்புலங்களாலேயோ பகுத்தறிவாலேயோ அல்லது அனுபவசாலிகளாலேயோ இதற்குரிய பதிலை காண முடியாது. மாற்றமாக இதற்குரிய பதிலை தருவதற்குத்தான்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீ என்ற ஒன்றை ஏற்படுத்தினான். அந்த வஹீயை தனக்கு நெருக்கமான நபிமார்களின் மூலமாக அதனுடைய கதவுகளை வாசல்களை திறந்து நபிமார்களுக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த எல்லா சந்தேகங்களுக்குரிய பதில்களையும் வஹீயின் மூலமாக நபிமார்களுக்கு தெளிவுபடுத்தினான். உலகத்திற்கு வந்த நபிமார்கள் அந்த வஹீயின் மூலமாக நீங்கள் ஏன் வந்தீர்கள், ஏன் அனுப்பப்பட்டீர்கள், நீங்களாக வாழல, நீங்க அனுப்பப்பட்டிருக்கிறீங்க, நீங்க உலகத்தில் வாழும்போது எவ்வாறு வாழ வேண்டும், மரணத்திற்கு பின்னால என்ன நடக்கும் என்ற மிக தெளிவான பதிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீயின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாம் இன்றைய தினத்துல வஹீயுடைய அவசியம், வஹீயுடைய முக்கியத்துவம், வஹீ என்ற இந்த அறிவினுடைய அவசியம் ஒவ்வொரு காலத்திலேயும் இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நபிமார்கள் என்னென்ன விடயங்களை சாதித்தார்கள். சிலர் நினைக்கலாம் வஹீ என்பது வெறும் ஆன்மீகத்திற்கு மாத்திரம், வணக்க வழிபாடுகளுக்கு மாத்திரம், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற இதர வணக்க வழிபாடுகளுக்கு வஹீயின் மூலமாக வழிகாட்டுதல் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சமூக பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, இவைகள் அனைத்திற்கும் வகையில தீர்வு இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. அதற்கு ஆதமலை கொடுக்கலாம். முதலாவது மனிதர் உலகத்தில் படைக்கப்படுகிறார். அவர்களுக்கு முன்னால் மனிதர்கள் யாரும் வாழல்ல. அவர்கள் இப்பொழுதுதான் அவர்களை எல்லாம் படித்திருக்கிறார். மனிதன் வாழும் பொழுது பல பொருட்களுடன் இணைய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எங்கள் வீடுகளுக்குள்ள நிறைய பொருட்கள், ஏன் ஒவ்வொரு நாளும் அந்த பொருட்களுடன் நாங்கள் இணைவோம். அது பாத்திரங்களாக இருக்கலாம், நாம் அமர்ந்த சேராக இருக்கலாம், நாம் உறங்குகின்ற நம்முடைய பெட்ரூம் செட்டுகளாக இருக்கலாம், இன்னொரு பல பொருட்கள். அவர்களுக்கு இது போன்ற தேவைகள். ஆனால் அந்த பொருட்களுடைய பெயர்கள் தெரியாது. அதனால் அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களை முதலாவது அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் படித்துக் கொடுத்தான். அதற்கு பின்னால் அவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்களுடைய அவர்களை அல்லாஹ் படைத்தான். அவ்விருவரின் மூலமாகத்தான் சந்ததிகள் பெறுகிற அந்த பிள்ளைகள் பேர குழந்தைகளுடன் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற இன்னொரு பல விடயங்களை அல்லாஹ் வஹீயின் மூலமாக அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினான். அதற்கு பின்னால் வாங்க அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் பல 100 வருடம் வாழ்ந்தார்கள். கடைசியில் அவர்களுடைய கூட்டம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இப்பொழுது ஏழவே அந்த அறிவித்து விட்டான். மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயத்தை நான் அனுப்ப இருக்கின்றேன். ஆனால் அதிலிருந்து நீங்களும் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள ஒரு கப்பலை கட்டுங்கள். கப்பல் கட்டுவது அது கைத்தொழில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கப்பல் கட்டக்கூடிய அந்த கைத்தொழில் முறையை படித்துக் கொடுக்கின்றான். நீங்க கப்பலை கட்டுங்க, எங்களுடைய வகையுடைய வழிகாட்டுதலை கொண்டு எங்களுடைய மேற்பார்வை நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம், உங்களுக்கு தேவையான வழிகளை காட்டிக் கொண்டே இருப்போம் என்று அந்த கைத்தொழில் செய்யக்கூடிய முறையை அல்லாஹ் வஹீயின் மூலமாக படித்துக் கொடுக்கின்றான். அதற்கு பின்னால் அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கெல்லாம் சுய தொழில், கைத்தொழில், அவர்கள் இரும்பின் மூலமாக என்னென்ன செய்ய வேண்டும், விசேஷமாக அவர்களுக்கு அல்லாஹ் இரும்பை மிருதுவாக்கி கொடுத்தான். நாங்கள் உங்களுக்கு இரும்பை மிருதுவாக்கி தந்தோம். இந்த இரும்பின் மூலமாக நீங்க என்ன செய்யணும், தொழில் செய்யக்கூடிய முறைகளை அல்லாஹ் படித்துக் கொடுக்கின்றான். அநியாயம் சாத்தியலாம். நீங்க போர்க்கவசங்களை, பூர்த்தியான போர்க்கவசங்களை செய்யுங்கள். அதிலே உள்ள வளையங்களை ஒழுங்குபடுத்துங்கள்.
அதை விட்டு அதன் மூலமாக உணவை வாங்கி உண்டு அந்த பணத்தின் மூலமாக நீங்கள் நல்ல ஹலாலான முறையை சம்பாதித்து அதன் மூலம் நீங்க பொருட்களை வாங்கி உண்டு நல்ல சாலிஹான அமல்களை செஞ்சீங்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் கூறுகின்றான். இன்னொரு ஆயத்தில் வெறும் பொருளிப்பது மட்டுமல்ல, உறவுகள் உங்களை தாக்குகின்றார்களா அதற்கு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய போர் கவசங்களை செய்யக்கூடிய முறையை நாம் படித்துக் கொடுத்தோம். அதற்கு அவர்களுக்கு நாங்கள் படித்துக் கொடுத்தோம். யுத்தங்களில் போர்களில் உங்களுடைய விரோதிகளிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் உள்ள போர் கவசங்களை செய்து கொள்ளுங்கள். அதையும் நாம் படித்துக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுடைய மகன் அதைவிட வித்தியாசம். அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு உலகத்தை ஆண்ட ஆட்சியாளர்களில் ஒருவர். அதைவிட விசேஷம், முழு உலகத்தை ஆண்ட மனிதர்களை ஆண்டவர் மட்டுமல்ல, மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழான ஜின்கள் கூட வேலை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அந்த ஜின்கள் அவர்களுக்கு முன்னால் வேலை செய்வார்கள். கஷ்டமான பாரமான வேலை. من محاريب وتماثيل وجفان كالجواب وقدور الراسيات. பெரும் கட்டிடங்களை, கோட்டைகளை, சிற்பங்களை, தண்ணீர் கொட்டகைகளை போன்ற பெரும் தண்ணீர் தடாகங்களை, பூமியிலேயே பதிந்திருக்கக்கூடிய பெரும் சமையல் பாத்திரங்களை அந்த பெண்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்து சபாவுல ஞாபகப்படுத்துகின்றார். மேலும் பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி, மறுமுறையில் ஆட்சியாளர், மறுமுறையில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தேர்ந்த ஒரு நீதிபதி. குர்ஆனிலேயே அல்லாஹ் கூறுகின்றான், நாங்கள் தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் அறிவு ஞானத்தை கொடுத்திருந்தோம். வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த அந்த சட்ட கலையையும் நாங்கள் படித்துக் கொடுத்தோம். மிகவும் பெரியார்களே, சகோதரர்களே, அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறையில் அவர்கள் மிகப்பெரிய நீதிபதி, இன்னொரு முறையில் மிகப்பெரிய ஆட்சியாளர், இன்னொரு திசையில் மிகப்பெரிய நபி, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவராக இருந்தால் அவர் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார். பறவைகளை கூட வசப்படுத்தி கொடுத்தால் பறவைகளுடைய பாஷை கூட, யானை பாகங்களுக்கு யானையுடைய பாஷை மட்டும்தான் தெரியும். மீனோடு பறக்கிறவர்களுக்கு தேவையில்லை. அந்த மீன் வித்தைகளை காட்டுகின்றவர்களுக்கு அந்த மீனுடைய பாஷை மட்டும்தான் தெரியும். அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பறவைகளுடைய பாஷையையும் அல்லாஹ் கற்றுத் தந்தான். எல்லா வஸ்துக்களுடைய அறிவு ஞானத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு படித்துக் கொடுத்தான். மிகவும் பெரியார்களே, சகோதரர்களே, கைத்தொழில் செய்வதற்கு வாப்பாவுக்கு இரும்பு என்றால் மகனுக்கு செம்பு. நாங்கள் செம்பை தண்ணீரை கொண்டு ஓட செய்தோம். என்ன செம்பனுடைய ஊற்று கண்களை அவர்களுக்காக நாங்கள் ஓட செய்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மிகவும் பெரியார்களே, சகோதரர்களே, சாதாரணமான ஆட்சி அல்ல. மனிதர்களை இன்னைக்கு உலகத்துல 194 நாடுகளில் நினைக்கின்றேன். அந்த ஒவ்வொரு பிரதேசங்கள் ஆட்சி செய்கிறவர் என்னமோ முழு உலகமும் எனக்கு கீழால் இருப்பதாக நினைக்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள், பறவைகள், ஜின்கள், காற்று, அவர்களுக்கு அல்லாஹ் காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தான். அவர்கள் ஒரு மாதம் பிரயாணம் செய்யக்கூடிய தொலைதூரத்தை ஒரே ஒரு நாளுடைய காலை பொழுதுல, ஒரு மாதம் பிரயாணம் செய்யக்கூடிய தொலைதூரத்தை ஒரே ஒரு நாளுடைய மாலை பொழுதுல கடந்து விடுவார்கள்.
அவர்கள் பிலஸ்தீனத்தில் தான் வாழ்ந்தார்கள். காலையில பெண்களுக்கு பின்னால பிலஸ்தீனத்திலிருந்து அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய மிகப்பெரிய படைகள் கொடை சூழ மனிதர்களுடைய படை, ஜின்களுடைய படை, பறவைகளுடைய படை, அந்த பெரிய கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு துறைமான அதில் சுலைமானுக்காக வேண்டி மனிதர்களுடைய படையும் ஜின்களுடைய படையும் பறவைகளுடைய படையும் அணிவகுக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டு ஒன்றுக்கு பின்னால் ஒன்று அவைகள் இணைக்கப்படும் சேர்க்கப்படும் என்றெல்லாம் கூறுகின்றான். பதிலுக்கு பின்னால காற்று அவர்களை சுமந்து கொண்டு செல்லும். முகருடைய வேலையில ஈரானில் உள்ள இத்தகை என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தை அடைவார்கள். சுமார் 2500 கிலோமீட்டர். மீண்டும் பகலில அவர்கள் உணவை உட்கொண்டுவிட்டு மீண்டும் பிரயாணத்தை ஆரம்பிப்பார்கள். மாநில ஆப்கானிஸ்தானுடைய காபூலை சென்று அடைவார்கள். கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர். விமானத்தில் போனவர்களுக்கு தெரியும், விமானம் டேக் ஆஃப் பண்ணி மேல பறக்க ஆரம்பித்த அவர் ஒரு அவருக்கு 900 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, சில வேளை 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல விமானம் பறக்கும். ஆனால் இவர்கள் சுமார் 5000 கிலோமீட்டர் ஒரு 10 மணி நேரத்தில் கடந்தார்கள் என்றால் இவர்களை காற்று எவ்வளவு நேரத்தில் சுமந்து கொண்டு போயிருக்கிறது? ஒரு மணி நேரத்தில் 500 கிலோமீட்டருடைய அந்த ஸ்பீட்ல போயிருக்கிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு விமானத்தை செய்ய அதை இயக்க எத்தனை பில்லியன் செலவழிக்க வேண்டி வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த காற்றின் மூலமாக பெரும் பெரும் பகுதிகளை அவர்கள் கடந்தது மட்டுமல்ல, இன்னும் பல வேலைகளை செய்தார்கள். வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்கந்தர் அலைஹிஸ்ஸலாம் அநேகமானவருடைய கருத்து அவர்கள் ஒரு நல்ல மனிதர், ஒரு வலியுல்லா. சிலர் அவர்களை நபி என்று கூறுகின்றார்கள். ஆனால் கூறப்பட்ட அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர்களான மிகப்பெரிய, அதாவது ஆபத்து, சிக்கல், பிரச்சனை. இந்த அவர்கள்ட்ட வந்து அந்த ஊர் மக்கள் முறைப்பாடு செய்தார்கள். காலோ யாதல் கர்ணே இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்ض ஃபஹல் நஜஅலு லக ஸரியன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா. இந்த யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடிய பிரிவினர்கள் மிகப்பெரிய பித்னா, பசாது, குழப்பம் பண்ணுகின்றார்கள். அதனால அவர்களை ஒரு மலைக்கு பின்னால வைத்து அவர்கள் வெளியில வராத மாதிரி ஒரு பெரிய ஒரு தாப்பை சுவரை ஏற்படுத்தியிருக்கார்கள். அதற்காக உங்களுக்கு ஒரு பொதுப்படவை நாம் தருகிறோம் என்று சொன்ன நேரத்தில் என்ன சொன்னாங்க? காலமா மக்கள் என்னுடைய அல்லாஹ் எனக்கு இலகுவாக்கி தந்ததுல மிகப்பெரிய கையில் இருக்குது. நீங்க எதையும் தர தேவல்ல. أجعل بينكم وبينهم رجما آتوني زبر الحديد. நீங்க என்ன செய்ய? நீங்க உங்களோட பலத்தால் எனக்கு உதவி செய்ய, இரும்பு பாலங்களை கொண்டு வாங்க. அந்த இரும்பு பாலங்கள் கொண்டு வந்து அது அந்த மலையுடைய 2 ஓரங்களிலே நேராக அகற்றப்பட்டு அது மலையுடைய உச்சியை வந்ததற்கு பின்னால அவர்கள் அதில் அந்த உருக்கிய செம்பை ஊற்றி மிகப்பெரிய ஒரு மதிலை கட்டி முடித்து வருகின்றார்கள். அந்த யஜூஜ் மஜூஜ் வெளியில வராத மாதிரிக்கு நபியுடைய வருகைக்கு பல 100 அல்லது பல 1000 வருடங்களுக்கு முன்னால இவ்வளவு பெரிய ஒரு வேலையை அவர்கள் எப்படி செய்தார்கள்? அவர்கள் எங்களை பாஷையை சொல்லலா, ஒரு சிவில் இன்ஜினியர் அவர்கள் ஒரு விஞ்ஞான பொறியியலாளர், அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஜட்ஜ், அவர்கள் ஆட்சியாளர். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், வகையுடைய அறிவின் மூலமாக வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் மட்டுமல்ல, கடந்த காலங்களிலே வாழ்ந்தவர்கள் இந்த வகையின் மூலமாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குரிய தீர்வை வகையின் மூலமாக பெற்றார்கள். அந்த பலம், அந்த வளத்தை உருவாக்கினார்கள் அவர்களுடைய அமல் இபாதத்துகளின் மூலமாக. வகையுடைய நுழைவு மட்டுமல்ல,
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அமல்களையும் நபியவர்கள் பாராட்டுவார்கள். அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத். தொழுகையில அல்லாஹ்வுக்கு மிச்ச விருப்பமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தொழுகை. அஹப்பு ஸியாமி இலல்லாஹி ஸௌமி தாவூத். நோன்புகள்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நோன்பு. யஸூமு யௌமன் வ யுஃப்திரு யௌமா. ஒரு நாளைக்கு நோன்பு பிடிப்பார், ஒரு நாளைக்கு நோன்பை விடுவார். அவர்கள் வஹீயுடைய அறிவின் மூலமாக தன்னுடைய ஆன்மீக பலத்தை வளர்த்துக் கொண்டார்கள். அந்த பலத்தின் மூலமாக மனிதர்களுக்கு தேவைப்பட்ட எல்லா வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்தார்கள். அப்படி வாங்க பின்னால நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு நாங்கள் என்ன சொல்வோம்? உம்மி நபி. எழுத வாசிக்க தெரியாதவர். உம்மி என்றால் எழுத வாசிக்க தெரியாதவர் என்றால் மனிதர்கள் யாரிடத்திலும் கால் மடித்து படித்தல்ல, ஆனால் அல்லாஹ் படித்துக் கொடுத்தான். அறியாமைகளை நேரடியாக அல்லாஹ் படித்துக் கொடுத்தான். அல்லாஹ் படித்துக் கொடுத்த அந்த கல்வி ஞானம், அந்த அறிவு ஆற்றலை வைத்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த புரட்சிகள், உலகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. சமீபத்தில் சந்திர மண்டலத்துக்கு போனாங்க. சந்திர மண்டலத்திற்கு போவதற்கு முன்னால, மனிதனை அனுப்புவதற்கு முன்னால பல வருஷ ரிசர்ச், பல வருஷ ஆராய்ச்சி. முதல்ல ஒரு நாய் அனுப்பி பார்ப்போம், அல்லது ஒரு பூனை அனுப்பி பார்ப்போம், அது உயிருடன் வந்தா பின்னால் அனுப்புவோம். அதற்காக வேண்டிய வருஷ கணக்கில் ஆராய்ச்சி, அதற்காக வேண்டிய மில்லியன் கணக்கில் செலவழித்து தான் மனிதன் சந்திரனுக்கு போக. பூமிக்கு மிச்ச நெருக்கமான ஒரு கோள் சந்திரன் தான். அது வேறையாக அங்க போய் வந்தாங்க. ஆனால் யாராச்சுடைய இரவுல நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவுல மதீனாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பெலஸ்தீனுக்கு வந்து அங்கே அல்லாஹ் எவ்வாறு ஏற்படுத்தினான்? நபியவர்களுக்கு முன்னால் வந்த வாழ்ந்த அனைத்து நபிமார்களையும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒன்று திரட்டி அவர்களுக்கு நபியவர்கள் இமாம செய்ய வைத்து அதே இரவுல 7 மாதங்களை தாண்டி அல்லாஹ்வுடைய அரிசியை குறித்து அனைத்தையும் தாண்டி அல்லாஹ்வை சந்தித்து அதே இரவுல மீண்டும் அவர்கள் மக்காவுக்கு திரும்பி விட்டார்கள் என்றால் இது என்னுடைய பலம், என்னுடைய சக்தி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பூமியிலிருந்து பல லட்சத்தை மில்லியன் செலவழித்து சந்திர மண்டலத்திற்கு செல்வது மிகப்பெரிய ஆச்சரியமா? நபியவர்கள் மக்காவுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சில விரோதிகள் கேட்கின்றார்கள், உங்களால் முடியும் என்றா இந்த சந்திரனை திறந்து காட்டுங்க. குர்ஆன் அல்லாஹ் சூரத்துல் கமருடைய ஆரம்பத்தில் கூறுகின்றான், கியாமத் நெருங்கி விட்டது, சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது, 2 சுட்டாக சந்திரன் பிளக்குகின்றது. அந்த ஐயாவில் இருந்த மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலே கேரளாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனும் இந்த சந்திரன் இரண்டாக பிளந்த இந்த காட்சியை பார்த்து விசாரிக்கின்றார். செய்தி கிடைக்கிறது, முஸ்லிம்களுடைய ஒரு தூதர், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட உண்மையான ஒரு நபி, அவருடைய அற்புதத்தால சந்திரன் பிறந்ததாக அவருக்கு கேள்விப்பட்டு இப்பொழுது சில வருடங்களுக்கு பின்னால அந்த நபியை சந்திக்கணும் என்று அவர் அங்கிருந்து பிரயாணம் செய்து மதீனாவை வந்து அடைகிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து சந்தித்து கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாக மாறி மீண்டும் திரும்பி கேரளாவுக்கு கடல் வழியாக வந்து கொண்டிருக்கிறார். ஓமான்ல வரக்கூடிய நேரத்தில் ஓமான்ல சலாலான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த சலாலான்னு சொல்லக்கூடிய பகுதியில அவர் மரணித்து அவருடைய கபரை இன்று வரைக்கும் சலாலாவுடன் சாட்சியாக இருக்கிறது. அவருடைய ஞாபகார்த்தமாகத்தான் முதல்ல இந்தியாவுல கேரளாவுல கட்டப்பட்ட மஸ்ஜித் இந்த சேரமான் பெருமான் ஆரம்பத்தில் அவருடைய பெயர், அவருடைய ஞாபகார்த்தமாகத்தான் அந்த மஸ்ஜிதும் கட்டப்பட்டு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த முன்னுரையை சொல்லி நாம் எதை சொல்ல வாரோம் என்றால்,
வஹி என்பது வெறும் வணக்க வழிபாடுகளுக்கு மட்டுமல்ல, வஹி என்பது நாம் சொல்லக்கூடிய கொள்கைகளுக்கு வழிகாட்டுவது மட்டுமல்ல. இதுவரை காலமும் உலகத்திற்கு வந்த மனித இனம் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், மறுமையில மரணத்திற்கு பின்னால் உண்டான அந்த பாக்கியங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் வஹியில தெளிவுபடுத்தியிருக்கிறதெல்லாம். வஹியை படித்தவர்களுக்கு ஆணவம் வராது, அகப்பாவம் வராது, பெருமை அவர்கள கடிதமும் இருக்காது. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நான் சொன்னேனே, அவர்கள் அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்களுடைய நான் அதற்கு முன்னால அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னேனே, இவ்வளவு பெரிய ஒரு சக்தி, இவ்வளவு பெரிய ஒரு தாப்பை மதிலை, அந்த தாப்பையை கட்டிவிட்டு என்ன சொன்னார்கள்? قال هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكا وكان وعد ربي حقا. இது என்னுடைய அல்லாஹ்வுடைய அருள், இது என்னுடைய அல்லாஹ்வுடைய அருள், என்னால நடந்ததில்லை. ஒரு காலம் ஒன்று வரும், அந்த நேரம் வந்து விட்டது என்றால் இந்த தாப்பையை அல்லாஹ், இந்த மதிலை அல்லாஹ் தூள் தூளாக ஆக்கி விடுவான். இவ்வளவு பரிமாண வார்த்தை. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான், நான் நல்ல வேலை செய்கிறேனா, நான் நன்றி செலுத்துகின்றேனா, மறு செய்கின்றேனா என்று பார்ப்பதற்கு இன்றும் நாம் உலகத்தில் பார்க்கலாம். வேளாண் பெரியார்களே, தவறுகளே, அறிவு அறிவு கல்வி என்றெல்லாம் மற்றவர்களை போட்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த அறிவுடைய அடிப்படை வகையுடைய அறிவு, அறிவுடைய அடிப்படை அல்லாஹ்வை அறிய வேண்டிய அறிவு. அறிவில் முதலாவது அறிய வேண்டியது ரப்பை பற்றி, குர்ஆனை பற்றி, வஹயை பற்றி அறிய வேண்டிய அறிவு. அந்த அறிவின் மூலமாகத்தான் உலகத்தில் மற்ற எல்லா முறைகளும், ஏன் மற்ற எல்லா கலைகளும் உருவானதில்லை, நிலையாகாது. இந்த நாளத்தில் பிரபலியமான பல்கலைக்கழகங்களை வைத்து பெருமை பேசிக் கொண்டோம். லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்டாக இருக்கலாம், கேம்பிரிட்ஜாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவில் இருக்கிற ஹவார்ட் பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன ஒரு 300-400 வருஷங்களுக்கு முன்னால உருவானது. ஆனால் உலகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுடைய சொந்தக்காரர்கள் யாரு? நாங்கள் இஸ்லாமியர்கள். பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவர்கள் யாரு? இஸ்லாமியர்கள். பல்கலைக்கழகங்களுடைய அடிப்படை மஸ்ஜித் என்றால் மிகையாகாது. இந்த ஈஜிப்ட் இருக்கிறது, அது ஜாமியாத்துல் அஸ்ஹர் என்று சொல்லக்கூடிய 1200 வருடத்தை தாண்டிய பல்கலைக்கழகம். அது ஆரம்பத்தில் அது ஜாமியாத்துல் அஸ்ஹர் என்ற மஸ்ஜிதிலிருந்து தான் உருவானது. துனிசியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜாமியா குர்துபான் இருக்கிறது, அது ஆரம்பத்தில் ஜாமியா குர்துபான் சொல்லக்கூடிய அந்த ஒரு மஸ்ஜிதிலிருந்து ஆரம்பமானது. ஜாமியாத்துல் ஸைத்தூன், தூனுசில் உள்ள குர்துபா இல்ல, தூனுசில் உள்ள அந்த ஜாமியாத்துல் ஸைத்தூன் என்று சொல்லி மிக பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம். அது ஆரம்பத்தில் அது ஜாமியாத்துல் ஸைத்தூன். அதே மாதிரி மொரோக்கோவில் இருக்குது என்ன, ஹைதுவான் அல்லது அல் கரபிஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அதனுடைய ஆரம்பமும் மஸ்ஜிது தான். பல்கலைக்கழகங்களுடைய ஆரம்பம் மஸ்ஜிதிலிருந்து தான் உருவானது. ஏன் எதெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்களேன், கொழும்புல உள்ள மருதானி சாமிரா காலேஜ், அது ஆரம்பத்தில் அது மதரசத்துல் ஸஹரா, பல்கலைக்கழக படிச்சு பாருங்க, அது மதரசத்துல் ஸஹரா தான் ஸஹரா காலேஜா மாறி இருக்குது. டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய கைரியா ஸ்கூல், அது மதரசத்துல் கைரியா, ஆரம்பத்தில் மதரசா, பின்னால்தான் அது காலேஜா மாறி இருக்குது. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த அறிஞர்கள் இந்த அளவுக்கு பல்கலைக்கழகங்களை உருவாக்கியது மட்டுமல்ல, உலகத்தில் பல்கலைக்கழகங்கள்ல படித்துக் கொடுக்கப்படக்கூடிய எந்த கலையில், அது மெடிசின் வைத்திய கலையாக இருக்கலாம். உலகத்திற்கு வைத்திய கலை அறிமுகம் செய்தவர் யாரு? அல்லாமா இப்னு சீனா ரஹ்மஹுல்லாஹ், இஸ்லாமிய மிகப்பெரிய அறிஞர். மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி கல்வியின் தந்தை முஹம்மது இப்னு மூசா கஸாலிக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கெமிஸ்ட்ரி, ரசாயனவியலை உலகத்திற்கு தந்தவர் அல்லாமா ஃபராபி ரஹ்மஹுல்லாஹ். அல்லாமா இத்ரீஸ் ஜியோகிராபியை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர். அபுல் காசிம் அல் ஸஹராவி, தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஹிஸ்டரி, நவீன காலத்துடைய அறிவை
சிகிச்சையை முழு உலகத்திற்கு உருவாக்கி தந்தவர் தான் அவர் காசிம் அல்-சஹ்ராவி. இப்படி அடித்துக் கொண்டே போகலாம். இவ்வளவு சீனாவாக இருக்கலாம், அல்லாம இவ்வளவு கல்தூனாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்கள்ல படித்து கொடுக்கப்படக்கூடிய இந்த அனைத்து கலைகளை, அதாவது ஒரு சப்ஜெக்டாக ஒரு கலையாக உருவாக்கி தந்தவர்களை இஸ்லாமிய அறிஞர்கள். ஆனால் அவர்களுடைய பெயர்கள் மறைக்கப்பட்டு பின்னால் வந்தவர்கள் யார் யாரோ எதனுடையோ பெயர்களை இணைத்து வைத்திருக்கின்றார்கள். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இவர்கள் உருவானது எங்கிருந்து? மஸ்ஜிதிலிருந்து தான். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் எங்கிருந்து உருவானாங்க? அந்த ஈஜிப்தில் உள்ள மஸ்ஜித் அம்ரில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மஸ்ஜித் இன்னும் வரைக்கும் இருக்குது. அங்கிருந்து தான் உருவானாங்க. அதே மாதிரி பல அறிஞர்களை பார்க்கலாம். அவர்கள் உருவானது மஸ்ஜிதிலிருந்து, மஸ்ஜிதிலிருந்து மதரசா, மதரசாவிலிருந்து பல்கலைக்கழகங்கள், அதிலிருந்து தான் இன்றைக்கு உலகத்தில் ஃபேமஸ் பல்கலைக்கழகங்கள் இருக்குது. நான் எதை சொல்லவா என்றால், அதே வகையுடைய அந்த அறிவுதான் எங்கள் நாட்டில் உள்ள ஒரு 300க்கும் மேற்பட்ட மதரசாக்கள், ஆண்களுடைய 3 சொச்ச மதரசா, 100க்கும் சொச்ச மதரசா, பெண்களுடைய மதரசாக்கள் போதிக்கப்படுகின்றது. இதைத்தான் ஆனால் இன்று வெளியில போதிக்கப்படக்கூடிய அந்த கல்வி எடுத்ததுக்கெல்லாம் கல்வி நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் ஈமானோடு உள்ள கல்வி, யகீனோடு உள்ள கல்வி, அல்லாஹ்வுடைய தக்வாவோடு உள்ள கல்வி இருந்தால் அந்த கல்வி அவரை தூக்கும், அந்த கல்வி அவரை உயர்த்தும். தக்வா இல்லாத, யகீன் இல்லாத, நம்பிக்கை இல்லாத, விசுவாசம் இல்லாத கல்வி வந்தால் அந்த கல்வியின் மூலமாகத்தான் இன்று வல்லரசிற்கு சொல்லி தன்னை மானத்தட்டிக் கொள்ளக்கூடிய பெரும் விஞ்ஞானிகள் என்ன அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை வைத்து ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை கொள்வதற்குரிய ஆயுதங்களை, பௌத்திகளை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றல்லவா கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். சகவாத கல்வி, மதசார்பற்ற கல்வி, அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்படாத கல்வி. மேலான பெரியார்களே, அவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில் உள்ள அநேகமான மதரசாக்கள்ல வஹீயுடைய கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. மறுமுனையில ஓலையோடு படித்துக் கொடுக்கிறாங்க, சில இடங்கள்ல ஏழையோடு படித்துக் கொடுக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துல அவர் ஆபிசாகிறாரே, அவர் ஆலிமாகிறாரே, ஓலையோட முடிக்கிறாரே, ஏழையோட முடிக்கிறாரே, வீட்டில் இருந்த எல்லாத்தையும் செய்யணுமா? இவர்களின் மூலமாக எங்களுடைய சமூகத்தில் பலர்கள் பாதுகாக்கப்படலையா? மதரசாவோட ஓதக்கூடிய இந்த மாணவர்களின் மூலமாக உம்மத்தில் உள்ள பெருந்தொகையான இளைஞர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. இல்லாட்டி இவர்கள் ரோட் விடுகிற ஒவ்வொரு ஊர்களில் நைட்ல ஆங்காங்கே சுற்றிக் கொண்டு பிரித்து கொண்டு போதை பாவனைகளுக்கு அடிமையாகி பெண்களுக்கு பின்னால சென்று கொண்டு சில சமூக சீரழிவு வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த 300 லட்சம் மதரசா அவங்களுடைய வெறுமையிலே நான் நினைக்கிறேன், ஆண்கள் ஒரு 4 மதரசா, பெண்கள் ஒரு 4 மதரசா, இதை வீட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். நான் எதை சொல்ல வாரையில்லா, எங்களை சிலர் சொல்றது இவங்க மதரசாவை எல்லாம் கூட்டிருச்சு, இதை முதல்ல குறைப்போம். எங்கேயாவது உதவிக்கு போன சொல்றது வேண்டியதற்கு வாங்க, மதரசாக்கு மட்டும் வராதீங்க, அல்லாஹ் பாதுகாப்போம். இந்த மதரசா இல்லாட்டி எங்களை இந்த மஸ்ஜிதில, எங்களை இந்த மஸ்ஜிதல்ல இலங்கையில் உள்ள 3000 லட்சம் மஸ்ஜிதில தொழில்பதற்கு இமாம்கள் இருப்பார்களா? தராசிகள எளிமையான முறையில பொறாத ஆபிஸ்மார்கள் இருப்பார்களா? நேராமுறை தொழிலிக்கப்படுமா? அங்கே விசேஷமான தினங்கள்ல ஜுமாவுடைய தினம், பெருநாளுடைய தினங்கள்ல காணேனுமா? அது எந்த மாதிரி ஆகிவிடும்? அல்லாஹ் ரூமி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இப்படி வீழ்ந்ததற்குரிய மிகப்பெரிய காரணம் மதரசாக்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டது. இந்தியாவுடைய பெரிய அறிஞர் அபுல் ஹசன் அலி நக்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் குறிப்பிடுகிறார்கள், இந்த இந்திய உபகண்டத்தில் மட்டும் மதரசா இல்லாமல் இருந்தால் இந்த இந்தியாவும் அடுத்து பெண்ணாக மாறி இருக்கும் என்று கூறுகிறார்கள். நமக்கு முன்னால வாழ்ந்த மூதாதையர்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மதரசாக்களை உருவாக்கி அதற்கு சில காணிகளை வசூல் செய்து அதற்காக சில பில்டிங்களை கட்டி எளிமையான முறையில நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்ல வாரையா, மதரசாவை பாதுகாப்பது நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய தார்மீக கடமை. அதை பாதுகாக்கணும். எங்கள் சிலார்களுக்கு வகையுடைய ஆழமான அறிவு நுழை கொடுக்கப்படணும். சமூகத்தில் வாழ பிரச்சனை
ஆட்சியாக இருக்கலாம், அதிகாரங்களாக இருக்கலாம், கல்வி நடவடிக்கைகளாக இருக்கலாம். இவைகள் அனைத்திற்கும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வகையில நமக்கு மிக தெளிவான வழிகாட்டல் இருக்கிறது. அதனால நான் இதற்கு உதவி செய்ய அவசாலும் உபத்திரம் செஞ்சிடக்கூடாது. சமீபத்தில் ஒரு பெரிய மலை நாட்டில் ஒரு பகுதியில ஒரு சிறுவன் அல்லாஹ் ஆலம் அவரை தற்கொலை செய்ததாக சோசியல் மீடியாவில் வந்த நேரத்தில் மாற்று மதத்தில் உள்ள பௌத்தர்கள் அல்ல, இந்துக்கள் அல்ல, எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள், எங்கள் அப்துல்லாவும் எங்கள் அப்துல் ரஹ்மானும் எங்கள் முகமதும் தான் இருக்கிறாங்க. நாங்கள் சொல்றோம் தானே, இந்த அளவுக்கு மனிதனாக்க தேவையில்லை, இது எல்லாம் இருக்கு மூடுகிறாங்க. சோசியல் மீடியாவுல இந்த அளவுக்கு எங்களை சீரழித்த எங்களை சகோதரர், எங்களை சீர சகோதரர்கள், மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரே, ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்து வருகின்றேன். சென்ற வருஷம் நாங்கள் உஸ்பெகிஸ்தான் போயிருந்தோம். உஸ்பெகிஸ்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் திர்மிஸி ரஹ்மத்துல்லாஹ், இரண்டு மிகப்பெரிய இமாம்கள் பிறந்து வாழ்ந்து மரணித்த அந்த நாடு தான் உஸ்பெகிஸ்தான். அதனுடைய தலைநகரம் தாஷ்கண்ட், அதனுடைய அடுத்த நகரம் சமர்கண்ட். அந்த சமர்கண்ட்ல தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அடங்கி இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய பாடத்தில் 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அமர்ந்திருந்ததாக சரித்திரம் கூறுகின்றது. அந்த தாஷ்கண்ட்ல மட்டும் 37 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்ந்ததாக எங்களோட வந்த கை அந்த வழிகாட்டிகளுக்கு சொன்னார்கள். 37 லட்சம் முஸ்லிம்கள். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலிலிருந்து எவ்வளவோ ட்ரெயின் பண்ணினோம் ஒரு மஸ்ஜிதிற்கு பதில் சொல்வதற்கு. ஆனால் ஹோட்டலில் பக்கத்தில் ஒரு மஸ்ஜித் ஒன்று இல்லை. 37 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்கிறாங்க. அங்க வெறும் 120 பள்ளிவாசல். இந்த நாட்டில் நாங்கள் 22 லட்சம் பேர், எங்களுக்கு 3000 பள்ளிவாசல் போதாமல் இருக்குது. அந்த நாட்டில் கிட்டத்தட்ட அதாவது 3.8 மில்லியன், அதாவது 3,80,00,000 அந்த முழு நாட்டில் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தலைநகரத்தில் எந்த அளவுக்கு இல்லை, சும்மாவுக்கு போறாண்டா அவர்களுக்கு லீவு இல்லை. 95% முஸ்லிம்கள் ஜும்மாவுக்கு போறாண்டா அவர்களுக்கு முறைப்படி லீவு இல்லை. நீங்க அவங்களை தனிப்பட்ட லீவ் எடுத்துக் கொண்டு போகணும். பெண்கள் தலையை மறைத்து ஐடி கார்டு அவர்களுடைய பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. ஆண்கள் தாடி வைத்து அவர்கள் பாஸ்போர்ட். இந்த நாட்டில் எங்களுக்கு அதுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்குது. நாங்கள் எங்க நாங்கள் 8-10 95% முஸ்லிம்கள் வாழ்கிறாங்க. தாடி வைத்துக் கொண்டு அவர்கள் ஐடி கார்டு போட்டோ முடிக்கலாம். பெண்கள் பேசவர் பண்ணினா எரஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சில ரெஸ்டாரண்ட்களுக்கு போனா அங்கே ஹலாலும் இருக்குது, போக்கும் இருக்குது, சொற்கும் இருக்குது, அங்கே விக்கி பேரம் இருந்தது. பார்க்கும்போது சரியான கவலை. 20,000 மாணவர்கள் ஓடிய அந்த நாடு, அந்த ஊரு இமாம் திர்மிஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தல்முத் என்று சொல்லக்கூடிய அங்க அடங்கி இருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சமர்கண்டில் அடங்கி இருக்கிறாங்க. 2 பெரும் இமாம்கள் வாழ்ந்த ஊர். நம்முடைய விரோதிகள் திட்டம் தீட்டி மதரசாக்களை இல்லாமல் ஆக்கினாங்க, உலமாக்களை இல்லாமல் ஆக்கினாங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், உங்களுக்கு சுதந்திரம் வேணும், நீங்க நினைச்ச மாதிரி வாழணும் என்று சொல்லி அதை அவர்கள் இஷ்யூ பண்ணி அதை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரபலியப்படுத்தி அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த உஸ்பெகிஸ்தான், அதற்கு பக்கத்தில் உள்ள கசகிஸ்தான், தாஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் போன்ற பல நாடுகளுடைய நிலைமைகளும் இப்படியே இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களை மூதாதையர்கள் எங்களை நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் ஆண்களுடைய பெண்களுடைய மரபு மதத்தாக்களை உருவாக்கினாங்க. அங்க நாங்க சொல்லல, எல்லாத்தையும் அனுப்பணும்னு சொல்லல, அவங்க போறவர்களுக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கணும். இங்க நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளிக்கிழமையில ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னால் உள்ள எல்லோருமே குறைந்தபட்சம் அவங்களுக்கு பாடம் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே மதுரைக்கால ஓடினாங்க. இப்ப 3-4 வயசு வந்த உடனேயே அவர்களுக்கு வந்த சொல்லி நெசரி அப்படி இப்படின்னு சொல்லி சிலவங்களுக்கு சூழல் பாத்தியா கூட உள்ள தெரியாது, சிலவங்களுக்கு குறிப்புடைய பங்கு கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் என்ன சொல்ல வாரேன்னா, இதனுடன் இணையணும், இதை பலப்படுத்தணும். இதன் மூலம்தான் அல்லாஹ்வுடைய உதவி, இதன் மூலம்தான் இஸ்லாமிய சொத்துக்கள்
கொடுங்கள். இதன் மூலம்தான் ஷரியா பாதுகாக்கப்படும். இதன் மூலம்தான் ஷரியாவுடைய சட்ட திட்டங்களை செயல்படுத்த முடியும். வேளாண் பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் வகையுடைய அவசியத்தை, வகையுடைய கல்வியுடைய முக்கியத்துவத்தை அதனால விளங்குவதோடு வகையுடைய கல்வி இருந்ததனால உலகத்தில் ஏற்பட்ட விபரீதங்கள், அதனால் ஏற்பட்ட நஷ்டங்களையும் நாங்கள் மறந்து விடாது. நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து இதை பலப்படுத்தி, இதனுடைய தரங்களை உயர்த்தி கொஞ்சம் முன்னே இருக்கும். நாங்கள் எல்லா மதரசாவும் அங்க சரியா நடக்குது சொல்ல வரல. அடிப்பாங்க, தருமாறு அடிப்பாங்க, மிருகங்களை போட்டு செய்வாங்க. அதனால அதனால மதரசாவை மூன்றது இல்லை. பல்கலைக்கழகங்கள் ரெட்டிங் இல்லையா? பல்கலைக்கழகங்கள்ல ரெட்டிங்கின் மூலமாக எத்தனை ஆண்கள் பெண்கள் படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. அந்த ரெட்டிங்கினால பல்கலைக்கழகத்தை யாராவது மூடினாங்களா? மதரசாவோட ஒரு மிஸ்டேக் நடந்த உடனே மதரசாவை மூடிட்டார்கள். எந்த விதத்தை பொருந்தும் அங்க சில முன்ன பின்ன இருக்கும், சில தவறுகள் இருக்கும். ஒழுங்காக செய்யும், கணக்க வழக்க சரியாக இருக்கும், மாணவர்களுடன் அன்பாக இறக்கமாக இருக்கணும். அதில் மாற்று கணக்கு இல்லை. அவைகளை சீராக்கி, அவைகளை சரியாக்கி, இது சரியான முறையில் இதற்கு நாங்கள் பங்களிப்புகளை செய்தால்தான் எதிர்காலத்தில் உள்ள நம்முடைய ஜெனரேஷனை வளர்ந்து வாய்ந்த சந்ததிகளை பாவங்களிலிருந்து, அநாகரிகளிலிருந்து, அசிங்கங்களிலிருந்து பாதுகாக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் மற்ற மதத்தினர்களுடைய இளைஞர்கள் எவ்வாறு மனம் போன போக்கில போய் கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரியான நிலைமை எங்களை இளைஞர்களுக்கும் எங்களை இளைஞர்களுக்கும் வரும் என்ற சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையில நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் நம் மனிதர்களுக்கும் தோற்றிவாராக ஆக்கடையாமா. நம் எல்லோருடைய பாவனை நினைப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவனை நினைப்பாயாக. விசேஷமாக நாட்டுடைய நிலைமை சீராக்க வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற புகழ் ஏற்படுத்தி வைப்பாயாக. நீளமான, நேர்மையான, ஊழலற்ற நல்ல நடைமுறைகளை இந்த நாட்டில் எப்பொழுது சேர்ப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் சுவர்க்கத்தை தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன்.